ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஏஜியன் ஜோஸ் ரம்மேல் இயக்கத்துல ஷைன் டாம் சாக்கோ, தீபக் பரம்போல், வின்சி அலாசியஸ் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் சூத்ர வாக்கியம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ மலையாளத்துல வெளிவந்திருக்கு. தமிழ் டப்ளிங்கும் வந்து லைன்ஸ் கேட் பிளே இந்த ஓடிடியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஒரு சின்ன டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஸ்ஐயா வேலை பார்க்குறாரு நம்ம ஷைனு. அவர் என்ன செய்யறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆர்வத்தையும் காட்டிலும் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறது ரொம்ப ஆர்வம் கட்டுறாரு. பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து 11வது வயசு பிள்ளைங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் மாடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர் வச்சிருக்காரு அவரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்க்கறவங்க தான் வின்சி பாத்தீங்கன்னா அவங்க மேல ரொம்ப கடுப்பாகிறாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாண்டிங் ஜாஸ்தி ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஸ்டேஷன் ஒர்க் வந்துச்சுன்னா நீ பாத்துக்க டியூஷன் சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேஷன் ஒர்க்கா போயிடுவாரு. திரும்ப வருவாரு, பிள்ளைங்க படத்துல இந்த மாதிரி ஒரு 1 hour 1.5 hour வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இலவசமா டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு கேர்ள் ஒண்ணு படிக்க வர்றாங்க. அவங்க பார்த்தா மூஞ்சி காயத்தோட வர்றாங்க. யாருன்னு கேட்டா அண்ணன் ரொம்ப அடிச்சு போட்டான்னு சொல்லும் போது அண்ணனை கூட்டிட்டு வா நான் தட்டி கேட்கிறேன்னு சொல்றாரு. அந்த அண்ணன் ஏன் அடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து 16-17 வயசுல இருக்கும்போது தான் அந்த குழந்தை தங்கச்சி பிறகும். அதனால அப்ப இருந்தே அவர் காண்டாயிராரு. அதுதான் அந்த ரீசனா சொல்றாங்க. அண்ணனை கூட்டிட்டு வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவாருன்னு பார்த்தா பலார்னு ஒரு அற விட்டுறாரு. அற விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த அண்ணன் மிஸ்ஸிங். எங்கடா அந்த அண்ணன் சொல்லிட்டு தேட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பெறப்படுறாரு நம்ம ஷைன் என்ன செய்யறாரு, அந்த அண்ணனை தேடி போய் பெறப்படுறாரு. அந்த அண்ணன் என்ன ஆனாரு, எதனால வந்து அவர் காணாம போனாரு, அவர் எங்கேயோ போனாரு, இந்த பிள்ளைங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன, இந்த ஸ்டேஷன் நிலைமையெல்லாம் என்ன, இது சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. கதையை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆவரேஜான கதைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கே வந்து டைம் சரியா இருக்கிற போது இவர் எப்படி இந்த கான்செப்டை வந்து அவங்க டியூஷன்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து உருவாக்குனாங்கன்ட்டு சரியா தெரியல. நீங்க என்னதான் வந்து நீ டியூஷன் மாஸ்டரா இருக்கணும்னு சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே வச்சு டியூஷன்லாம் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு அபத்தம் சொல்லலாம். ஒரு விஷயத்துல வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிதல் உண்டாகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பிள்ளைங்களோட ஒரு இணக்கமா இருந்தா, அந்த ஜென்ரேஷன் மேல ஒரு இணக்கமா இருந்தா அந்த இடத்துல வந்து குற்றங்கள்லாம் குறையலாம். அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா உண்மை அதுதானே. எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்னு பயங்கிற ஒரு விஷயம் தாண்டி போலீஸ்னாவே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து பட்டுச்சுன்னா குற்றங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கூட அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டீட்டெயில் பண்ணல. அவர் வேலை வந்து அவர் மேக்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. மேக்ஸ்ல யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, ஐ லவ் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை வந்து ஷைனோடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல அங்கே ஒரு பிரச்சனைங்கும் போது தடத்துடன் கார் எடுத்து ஓடுறது, ஜீப் எடுத்து ஓடுறது, திடீர்னு மறுபடியும் மேலே வந்து பிள்ளைங்களை வந்து டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரியே அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. வின்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர். அவங்க அந்த ரேஞ்சில் அப்படி போயிட்டு இருக்காங்க. அந்த கதை வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இன்டர்வல் வர பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு கிரிப் இல்லாம அது பாட்டு போது டியூஷன் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, டியூஷன் படிக்கிறாங்க, ஸ்கூல் போனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு சின்ன லவ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அது அண்ணங்காரனுக்கு பிடிக்கல. அப்பப்போ தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் வர வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா அண்ணங்காரன் மிஸ் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் அப்படியே வந்து ஒரு மாதிரியான டிராமாவா போயிட்டு இருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கன்வெர்ட் ஆகி போகுது. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா போகுது. அங்க ஏதாவது வந்து சுவாரஸ்யமா போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படியா, இந்த பையன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து எப்படி செத்தான் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் இன்டர்வல் முடிஞ்சவொடனே ரிவீல் பண்ணிடுறாங்க. ரிவீல்னா என்ன, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளைனா வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சீன்ல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு யார் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து அவர் பண்றாரு யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருமே அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அது தெரியாம திடீர்னு அடிச்சு போட்டார் போலீஸ். அதுக்கப்புறம் முறைச்சிட்டு போனான். திடீர்னு பார்த்தா அவன் காணா போயிட்டான். அப்படிங்கும் போது பார்த்தோன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த ஹீரோ ஷைன் டாம் சாக்கோ மேல நம்மளுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவான்ல, அவனும் சும்மா காண்டா முறைக்கான். ஸோ அவன் மேல ஒரு இது வரும். அவர் ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு தலைவர் ஒருத்தர் அவன் மேல ஒரு இந்த மாதிரி கிளைக்கதையில கொண்டு போகாம என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அண்ணனை கொண்டது யாருங்கிறத ஒப்பனா விட்டுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படின்னா அந்த படத்துடைய பார்க்க ஆருமே இல்லை. இந்த கொலை பண்ணால அவனை ரீச் ஆகாத கதையா போச்சுன்னா அவனையும் ரீச் ஆகாம இல்லை. அவனும் பக்கத்திலே இருக்கான், அவனையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் பார்த்தா பதறான், ஒரு சீனுக்கும் பதறான். இந்த மாதிரியே அவங்க போட்டிருக்காங்க. சரியாவே ரைட் பண்ணலான்னு சொல்ல முடியும். இந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் ஓரளவு நல்லா கேரக்டர் அப்படின்னா இந்த ஹீரோ வந்து ஷைன் டாம் சாக்கோவை தான் படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷைன் டாம் சாக்கோவை தான்
பேலன்ஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. மற்ற எந்த கதாபாத்திரமே ஒரு நல்ல ரைட்டிங்கே அதில். அந்த வின்சி கூட டீச்சராக வர்றாங்க, அவங்க ஒரு பாடம் எடுத்தாங்க, ஒரு இது எடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை. உட்காந்து டேபிளில் உட்காந்து அது மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள்ஸ் இவங்களா இருக்காங்க. அவங்க கூட டெப்தா எழுதல. அந்த ஸ்டூடெண்ட் வருதுல ஒரு பொண்ணு அந்த அண்ணன் கிட்ட அடிவாங்க, அந்த பொண்ணையாவது ஸ்ட்ராங்கா பண்ணாங்களான்னா இல்ல. அதுக்கு இந்த ரீசனை வச்சு விட்டாங்க. அதுக்கு அப்பா அம்மா என்ன செய்ய முடியும்? 12 வருஷம் 14 வருஷம் கழிச்சு அவர் குழந்தை பிறகுதுன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க பொறுப்பாக முடியுமா? அவங்க கவலைப்பட்டுட்டு அப்படி செவத்தில் சாஞ்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே படம் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல வந்து ஒட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே பண்ண வேண்டிய படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா கொண்டு போறாங்க. சரி, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள உள்ள போறாரு. இன்னொரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள உள்ள போறாரு இல்லையா? இன்னொரு பொண்ணு பார்த்தா காணா போயிருது. அந்த பொண்ணை வந்து தேடி உள்ள போறாரு. அந்த பொண்ணு யாரு கொண்டான்னு கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சவன பாத்தீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணனை யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வர்றாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கடைசியில் ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை யார் கொண்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு, அரெஸ்ட் பண்றாரு. இதுதான் வந்து அந்த படத்துடைய கதையா இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படமா போயிடுச்சு. நல்லா போக வேண்டிய படம். இந்த மாதிரி வந்து கதைகள் வந்து மலையாளத்துல வந்து இப்படி எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் ஆகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் தெரியலன்னா அவங்களை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. பயங்கர பரபரப்பா இருக்கும். தமிழை கூட ஒரு ஃபியூ படம் தான் சொல்ல முடியும், ராட்சசன், போர் தொழில், இந்த மாதிரி படங்கள் தான் சொல்ல முடியும். ஆனா மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 2 படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரோ கிரைம் த்ரில்லரோ நல்லா இல்லாத படங்கள் சொல்லலாம். அது மாதிரிதான் இந்த படம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசமா பண்ணிருக்காங்க. நைட் எஃபெக்ட்ல நிறைய சீன் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. டெக்னிக்கலா வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய பட்ஜெட் அவங்க போடலைங்கிறது நல்லா தெரியுது. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 2-3 வீடு, இது சுத்தியே வந்து பின்னப்பட்ட கதைங்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி தான் சொல்லலாம். ரொம்ப மோசம்லாம் பண்ண முடியாது, ஆனா ரொம்பவும் நல்லா இருக்காதுங்க, ரொம்ப சுமாரா இருக்கும். இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.